கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைய நாளில் யாருடைய உதவி இல்லாமலே வாழ முடியாதுல்ல. யாராச்சும் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம்ல. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி காத்துட்ருக்கீங்களா? யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லைல்ல, யாரோடைய உதவி நமக்கு தேவையில்லைல்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கவன் கூட உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? யாரோட தயவு கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி காத்துட்ருக்கோம். அதெல்லாம் வாழ்க்கை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட தயவு போதும்ல. நிச்சயமாய் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் திடீர்னு யாராச்சும் உதவி பண்ணால், நம்ம உதவி பண்ணுவாங்கன்னு காத்துட்ருக்கும் போது யாரும் பண்ண மாட்டாங்க, அம்மாவா இல்லையோ? ஸோ இன்றைக்கி இந்த உதவி நீ கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி காத்துட்ருப்போம். உதவிகள் வரோன்னு சொல்லி. ஆனால் அப்போது உதவிகள் யாரும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு உதவி நமக்கு வரும். என்னடா இது, அப்போ காத்துட்டு இருந்தேன், அப்போ கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைக்கிது, ஏற்றுக்கணும்ல. நிச்சயமாய் நம்ம ஒரு விஷயத்துக்கு காத்துட்ருக்கும் போது அந்த விஷயம் கிடைக்காதுங்க, அம்மாவா இல்லையா? ஆனால் நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம காத்துட்ருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அப்போ நம்ம சந்தோஷப்படுவோமா, இல்லை என்ன பண்ணுவோம்? கேள்விக்குறி மட்டும்தான். இன்றைய நாள் நீ என்ன நினைக்கிறியோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். ஆனால் அது எப்போ கொடுப்பார் நமக்கு தெரியாதுல்ல. உடனே கிடைக்குமானா அது டவுட்டு தான். உடனே கிடைக்காதுங்க, காத்திருக்கணும். இன்றைக்கி நம்ம காத்திருக்கணும் அப்படின்னாலே ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா காத்துட்ருக்க முடியாது பிரதர், என்னால் வெயிட் பண்ணவே முடியாது, எனக்கு உடனே கிடச்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அவசரமாக வேணும்னு நினைப்போம். வேணும்னு நினைக்கிறீங்க சரி, ஆனால் அவசரமாக கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதில் சந்தோஷம் இல்லை. அந்த விஷயத்தை நம்ம காத்திருந்து அதை அடையும் போது அதில் இருக்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்றைய நாள் கடினமாக உழைக்கிறோம் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட ஓடுறாங்க அப்படின்னா ஜெயிக்கிறது என்னவோ ஒருத்தர் தான். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ப்ளேஸ் 3 பேர் தான். மிச்சருக்கு 7 பேர். என்னடா இது, நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன், எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன், தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா என்ன? இல்லை, மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க அந்த 7 பேரும். நான் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு வரணும்டா, அடுத்த கேம்லையாச்சும் நான் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? முயற்சியாக கடினமாக உழைப்பாங்க, அதுக்கான எஃபெக்ட் போடுவாங்க. மீண்டும் ஒரு போட்டி வரும்போது ஜெயிக்க ஆரம்பிப்பாங்களாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரி தான். வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வெற்றியை கொடுத்துறீங்க, சந்தோஷம். தோல்வியாக மீண்டும் நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம பூஸ்டப் பண்ணாதான் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? தேற்றணும். உன்னால் முடியும்டா, எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐயா நம்மளாலே முடியாது போல இருக்குப்பா, வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் அதை பண்ணவே முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் விட்டீங்க. முயற்சி பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். கீழே விழ தான் செய்யும், அடிப்பட தான் செய்யும். மேலும் நம்ம மேலே வரணும் அப்படின்னா சில பல விஷயங்களை தாங்கி தான் ஆகணும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக மரித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் உங்களோடு கூட இருக்கின்றார், உங்களை இருக்க பிடித்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விலகி போகிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் வாழ்க்கை. இரக்கம் உங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டி எழுப்பும். உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரக்கமுள்ள இந்த தேவன் முன் நம்மை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். நம்ம அர்ப்பணிக்கணும் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பெரிதான மனதுருக்கத்திற்காகவும் இரக்கத்திற்காகவும் சோத்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிருக்கின்ற வேளையில், உடைந்த நிலையில் இருக்கும் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. கலங்கிய எங்கள் உள்ளத்தை இரக்கம் தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை
மன்னித்து கிருபையினால் அவற்றை சுத்திகரிப்பீராக. எங்கள் வீட்டை சமாதானத்தினாலும் தெய்வீக பலனாலும் நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலிருந்து வியாதிகளையும் பயத்தையும் வேதனைகளையும் அகற்றுவீராக. பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றி எங்கள் உள்ளத்தை புதுப்பிப்பீராக. அப்பா, எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.